ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டை இந்த இடத்துக்கு வா, நம்ம 2 பேரும் மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றத கேள்விப்பட்டிருக்கோம். இங்க ஆண்டவர் இன்னொரு நபரை தன்னுடைய இடத்துக்கு கூப்பிடுறாரு சம்போஷத்துக்காக. கர்த்தராகிய தேவன் மோசே அழைக்கிறார். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே, சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியிலே கர்த்தர் இறங்கி மோசேயை அந்த கொடுமுடிக்கு என்ன செய்கிறார்? அழைக்கிறார். மோசே ஏறி போகிறார். 40 நாட்கள் இரவும் பகலுமாக தேவனும் மோசேயும் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்காக காத்திருக்கிறார். நம்மோடு பேசும்படியாக அவர் நம்மை அழைக்கிறார். நாம் அவரிடத்திலே செல்லுவோம், அவருடைய பர்வதத்திலே செல்லுவோம், அவருடைய பர்வதத்திற்கு ஏறி போவோம். அவருடைய வார்த்தைகளை நமக்கு தருவார். உலகமெல்லாம் நமக்கு மறந்து போகும், எதுவுமே நமக்கு பெருசா தெரியாது. அவர் மாத்திரமே நமக்கு பெரிதாக தெரிவார். அவருடைய நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையினுடைய அலங்காரங்களாக மாறும்.